ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான நியூஸ் தமிழக சிஎம் பற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாகிருக்கு. தமிழகத்தில் புதிய ஆட்சியானது நடந்துகிட்ருக்கு. ஸோ தமிழகத்தில் வரலாறு காணாத அளவுக்கு ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. அது என்னன்னா, 2026 சட்டசபை தேர்தல் நடந்ததில் அதில் ஃபஸ்ட்டு போட்டியிட்டு நிறைய இடங்களில் பிடித்து தமிழகத்தில் புதிய முதல்வராக சிஎம் விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு. அதாவது நடிகர் விஜய் அவர்கள் சிஎம் விஜயாக இப்போ பதவியில் அமர்ந்து மக்கள் நலனுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து செய்துட்ருக்கிறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம சிஎம் விஜயா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் செய்திருக்கிறாரு. அது என்னன்னா, மாறு வேடத்தில் மக்களை சந்தித்து முதல்வர்களுடைய குறைகளை நேரில் பார்த்து நிவர்த்தி செய்ய ஒரு சில விஷயத்தை செய்திருக்கிறாரு. ஆக்சுவலி அவர் செய்த இந்த விஷயங்கள் தான் இப்போ இணையத்தில் கலக்கிட்டு வைரல் ஆகிட்டுருக்கு. அப்படி இணையத்தில் கலக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அப்படி மாறு வேடத்தில் மக்களை என்ன மாதிரி சந்திச்சார் அப்படிங்கிற நியூஸை வாங்க இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் தொடர்பான பழைய வீடியோ ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருது. ஆக்சுவலி அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்பு சென்னையில் ஹெல்மெட் அணிந்து பைக்கில் சென்றபோது பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படக்கூடிய அந்த காட்சியை இப்போ பலரும் மீண்டும் பகிர்ந்து விவாதித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்த விஜய் தனது தமிழக வெற்றி கழகத்தின் மூலம் கடந்த சட்டசபை பேரவை தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று கவனம் ஈர்த்தார். தனி பெரும்பான்மை இல்லாத நிலையில் விசிக, காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவோடு ஆட்சி அமைத்து முதலமைச்சராக இப்போ பொறுப்பேற்றிருக்கிறார். கூட்டணி கட்சிகளுக்கோ அமைச்சரவையில் இடமளித்து அவரது முக்கிய அரசியல் நகர்வாக இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு திட்டங்களில் கவனம் செலுத்தி வந்தாலும் சில முடிவுகள் எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. குறிப்பாக தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதிகளாக வெங்கட் நாராயணா மற்றும் ஜெகதீஷ் பழனிசாமிக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகள் குறித்து எதிர்ப்புகள் எழுந்திருக்கு. அதேபோல் மக்களை நேரில் அடிக்கடி சந்திப்பதில் போதிய ஈடுபாடு காட்டவில்லை என்ற குற்றச்சாட்டும் அவரது சைலண்ட் மோட் அணுகுமுறையோடு இணைந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஆக்சுவலி இதற்கிடையிலே தான் தாவேகா நிர்வாகி ஆனந்த்ஜித் முதலமைச்சர் விஜய் இரவு நேரங்களில் மாறு வேடத்தில் மக்களை சந்திக்க செல்வதாக அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்த பின்னணியில் சென்னையில் ஹெல்மெட் அணிந்து பைக்கில் சென்ற பழைய வீடியோ மீண்டும் இப்போ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது. அந்த காட்சியில் சாலையோரத்தில் நின்றவர்களிடம் மாறுவேடம் பூண்டிருந்த விஜய் கஸ்தூரிபா நகருக்கு எப்படி செல்ல வேண்டும், அங்கதான் நடிகர் விஜய் இருக்கிறாரா என்று தன்னை வெளிப்படுத்தாமல் வழி கேட்பது இடம்பெற்றிருக்கு. இந்த வீடியோவை பலரும் சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்வர் விஜய் அவர்கள் மக்களை டைரெக்டாக சந்தித்து அடுத்தடுத்து என்ன செய்யணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத அவரே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவதாக கமெண்ட்ஸ்கள் இப்போ குவிந்து வருது. ஸோ மாறு வேடத்தில் இந்த மாதிரி வருவது கரெக்டாக என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து இப்போ அடுத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான நியூஸ் ஆனது வெளியாகி சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மீது ஓட்டுக்கு பணம் கொடுத்த வழக்கு, குட்காவை தமிழகத்தில் அனுமதிக்க மாதம் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கிய புகார், 200 கோடிக்கு மேல் கணக்கில் காட்டாமல் இருந்த புகார் என்று பல புகார்கள் அவர் மேலே இருக்கிறது. இது தொடர்பாக சிபிஐயும் சி விஜயபாஸ்கர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அப்படிப்பட்ட விஜயபாஸ்கரை விஜய் தாவேகாவில் சேர்த்தார் என்கின்ற கேள்வி இப்போ பலருக்கும் எழுந்துள்ளது. இப்போ அவர் தாவேகாவில் சேர்ந்திருக்கிறாரு, அதனால் இப்போ ஏன் அவர் சேர்ந்தார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா மக்கள் பணத்தை தொட்டவர்களை சும்மா விடமாட்டேன் என சட்டமன்றத்தில் பேசிவிட்டு இந்த பக்கம் சி விஜயபாஸ்கரை ஏன் அவர் தேர்ந்தார் என பலரும் கேள்வி எழுப்பி அவருக்கு எதிராக குரல் எழுப்பி வராங்க. திமுகவும் இந்த கேள்வியை இப்போ எழுப்பி வருது. ஊழல் செய்தவர்களை தூய்மையானவர்களாக மாற்றக்கூடிய வாஷிங் மிஷின் வந்திருக்கிறது என திமுகவினர் தொடர்ந்து நக்கல் அடித்து வருகிறார்கள். இந்நிலையில் சி விஜயபாஸ்கரை தாவேகாவில் இணைப்பதற்கு முதல்வர் விஜய் ஏன் சம்மதித்தார் என்பதற்கு பின்னணியில் ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த காரணம் என்னங்கிறத தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு.
என்னை மட்டும் நீங்கள் தாவேகாவில் சேர்த்து கொண்டால் மேலும் 5 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து தாவேகாவில் சேர்ப்பேன், அதற்கு நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று விஜயபாஸ்கர் உத்தரவாதம் அளித்திருக்கிறதாக தாள்கள் கசிந்திருக்கு. இன்னும் 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டால் 12 தொகுதிகள் காலியாகும். அந்த 12 தொகுதிகளில் தாவேகா வெற்றி பெற்றால் அதன் மொத்த எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை 118 உயர்ந்து தாவேகா அரசு தனிப்பெரும்பான்மை பெற்றுவிடும். அதை செய்து காட்டுவதாக விஜயபாஸ்கர் சொல்லியிருக்கிறாராம். அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்த்து கொள்ளலாம் என முக்கிய நிர்வாகிகள் விஜய்க்கு அழுத்தம் கொடுத்திருப்பதாக தாள்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சொல்லப்பட்டு வருது. தனி பெரும்பான்மைக்கு இதை தவிர வேறு வழி இல்லை என்பதால் விஜய் இதற்கு சம்மதம் தெரிவித்ததாக சொல்லப்படுது. அதனால் விஜயபாஸ்கரை அரசியலில் தன்னுடைய கட்சியில் சேர்த்துக்கிறதாக இப்போ தாள்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கசிந்திருக்கு. ஸோ விஜய் அவர்கள் இந்த மாதிரி செய்தது கரெக்டாக என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜயபாஸ்கர் பற்றி நிறைய விஷயங்கள் இப்போ வரைக்குமே நிறைய போயிட்டுருக்கு. அவர் ஓட்டுக்கு பணம் கொடுத்த வழக்கு, குட்காவை தமிழகத்தில் அனுமதிக்க மாதம் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கிய புகார், 200 கோடிக்கு மேலே கணக்கில் காட்டாமல் இருந்த புகார், இந்த மாதிரி பல புகார்கள் அவருக்கு மேலே இருக்குது. அவர் மேலே புகார்கள் இருந்தாலும் அந்த புகார்களை தாண்டி இப்போ இந்த ஒரு விஷயமானது வெளியாகிருக்கு. ஸோ இவர் இப்போ தாவேகாவில் இணைந்திருக்கிறது எல்லாருக்குமே பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அவர் மேலே தான் கேஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்ல. அப்படி தெரிஞ்சு விஜய் அவர்கள் எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் பல பேருடைய கேள்வியாகவே எழுந்திருக்கு. ஆனால் அந்த கேள்விகளுக்கு விடை கொடுக்கக்கூடிய விதமாக விஜயபாஸ்கர் இணைந்ததுனால 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து விஜய் அவர்கள் தனிப்பெருங்கட்சியை நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயம் அரங்கேறி இருப்பதாக தாள்கள் முழுசாக கசிஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றிய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு அவர் மாறுவேடத்தில் இப்போயோ சென்னையில் நிறைய இடங்களில் சுற்றிட்டு மக்களுடைய குறைகளை டைரெக்டாக கண்டுபிடிச்சு அதை தீர்த்துறது தான் அவருடைய பணிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு சமூக வலைத்தளங்களில் வீடியோ வைரலாகிட்டுருக்கு. ஸோ இதை பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இந்த மாதிரி புதிய அப்டேட்டான நிறைய நியூஸ் நம்ம சேனலில் வரும். அந்த மாதிரி அப்டேட்டாக எல்லா தகவல்களையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோவும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே போல் இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தாவேகாவில் ஏன் விஜயபாஸ்கர் இணைந்தார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டும், அதே போல் தாவேகாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சிஎம் விஜய் மக்கள் குறைய தீர்க்க பைக்கில் இரவு நேரத்தில் மாறுவேடத்தில் செல்லக்கூடிய அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஷேர் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.